கண்ணு தெரியலையா, அதுக்குதான் போட்டுக்கும் நான் போல இருந்து சொல்லிட்டேன். இதை பார்த்தீர்னாலே துணின்னு தெரியுது, கண்ணாடிங்கிறீரே இன்னும் உடனே நமக்கு தோணிப்படும். அப்ப கண்ணாடிங்கிற சொல் இதை சொல்லாதுன்னு கண்டிப்பா நாம வச்சுருக்கோம். துணிங்கிற சொல் இதை சொல்லாதுன்னு கண்டிப்பா நாம வச்சிருக்கோம். என்ன காரணம்? இதுக்கு ஒரு உருவம் உண்டு, அதற்கு ஒரு உருவம் உண்டு. அந்த உருவத்தை ஞாபகம் வச்சுன்னு அந்த சொல்ல இதுக்கு பிரயோகப்படுத்த முடியாது, இந்த உருவத்தை ஞாபகம் வச்சுன்னு இந்த சொல்ல அதுக்கு பிரயோகப்படுத்த முடியாது. வஸ்துவால பரிச்சயப்படுற சொல்லியோ வஸ்துவால இன்னதுன்னு ஆயிடுது. அதே எம்பெருமானுக்கு எந்த உருவம்னு சொல்லுவோம்? இப்போ துணியும் அவன் தான், கண்ணாடியும் அவன் தான், சமக்காலம் அவன் தான், மண்டபம் அவன் தான், விளக்கும் அவன் தான், விசிறியும் அவன் தான், ராமனும் அவன் தான். அப்ப நான் எந்த சொல்ல சொன்னாலும் அவனை தான் சொல்லும். இதுன்னா இதுக்கு ஒரு வகை இருக்கு இப்போ. ஆனா எம்பெருமானுக்கு அந்த வகை கிடையவே கிடையாது சொல்லியோ. வஸ்துவால இன்னதுன்னு பரிச்சேதிக்கவே முடியாது. அடுத்து சரி, காலத்திலேயான இன்ன காலத்துல இருந்தார் இன்ன காலத்துல இல்லைன்னு சொன்னா சில சப்தங்களைத்தான் சொல்லலாம்னு சொல்லலாம். இப்ப அதுக்கும் வழி கிடையாது, எல்லா காலத்திலையும் இருக்கிறார். சரி, தேசத்தால சொல்லலாம்னு சொன்னா இந்தியர்கள் அப்படின்னு சில பேர் பார்த்தா சொல்ல முடியும். இப்ப பக்கத்துல இருக்க ஆரோ சொன்னா நம்ம லங்காவாசிகள்னு சொல்லச்சே. இப்ப இந்தியன் ஒருத்தனை பாத்துரு, நீ லங்காவாசின்னு சொன்னா சுவாமி தப்பா சொல்றேன், நான் இந்தியன் இல்லையான்னு கேட்பான். எதனால அப்படி சொல்லணும் தெரியுமா? இந்தியான்னு ஒரு வரையறைப்படுத்தி அதுக்குள்ள ஒருத்தன் இருந்தா அப்ப லங்கையில இருக்கிறவன இந்தியன் என்னால சொல்ல முடியாது. ஆனா பிரம்மத்தை நான் ரெண்டுமே சொல்லுவேன், லங்கையில இருக்கிறவன் சொல்லுவேன், இந்தியன்னு சொல்லுவேன். அவன் தேசத்தால வரையறப்படுத்தப்பட்டான்னா ஒரு சப்தம் தான் அவனை சொல்லும்னு. எந்த திருநாமம் இருந்தாலும் அனந்தனை சொல்லியே தீரணும் இல்லையோ. ஜாகிரதையா பீஷ்மர் என்ன பண்ணார்? ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். எப்ப நான் அனந்தன்னு சொல்லிட்டேனோ அப்ப ஸ்துவன் நாம சஹஸ்ரேன, எந்த திருநாமத்தை சொன்னாலும் அனந்தனைத்தான் சொல்லுங்கிறது அழகா காட்டி கொடுத்தார் பீஷ்மாச்சாரியர். ஆழ்வார் அதேதான் தன்னுடைய பாசுரத்திலே புகழுநல் ஒருவன் என்கோங்கிற 10 பாசுரம். புகழ்நல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ, நீள் சுடர் இரண்டும் என்கோ, கண்ணனை கூமாறு அறிய மாட்டேன். கண்ணனை எந்த சப்தத்தால சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ எதை சொன்னாலும் அது கண்ணனைத்தான் போய் சேர்றதா. சிவன் சொன்னாலும் அவனைத்தான் குறிக்கிறது, பிரம்மான்னு சொன்னாலும் அவனைத்தான், இந்திரன் சொன்னாலும் அவனைத்தான், நேரையும் அவனைத்தான், மறைமுகமாவும் அவனைத்தான். எந்த திருநாமம் அவனையே சொல்றது இல்லையோ. கண்ணனை உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னே எனக்கு தெரியலேன்னுட்டார் ஆழ்வார். ஒரு குழந்தைய கூப்பிட்டோம், ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்தோம். அழகா அதுக்கு ஆசை மாம்பழத்தை வாங்கிட்டு ஓடிப்படும். 2 மாம்பழம் கொடுத்தோம், சரி 2 கையில வாங்கிட்டு போடும். 3 மாம்பழம் கொடுத்தோம், இடிக்கிட்டு போகும். 6 மாம்பழம் கொடுத்தோம், பையில போட்டு எடுத்துன்னு போடும். வாஸ்தவம். இப்ப இவ்வளவு பெரிய மண்டபம் இருக்கு இல்லையோ, இந்த மண்டபம் முழுக்க மாம்பழத்தால நிரப்பிட்டோம். ஒரு சின்ன குழந்தைய கூட்டம், குழந்தை உனக்கு எந்த மாம்பழம் வேணுமோ எடுத்துக்கணும். இதுல கை போறச்சே அங்க இழுக்கும், அதுல கை போறச்சே இங்க இழுக்கும், இதுல கை வைக்கச்சே இங்க இழுக்கும். கடைசியில எந்த மாம்பழத்தையுமே அது எடுக்கிறதுனே தெரியாது போடும். அதே போலத்தான் ஆழ்வார் என்ன பண்ணார்? உனக்கு ஒரு திருநாமம் 2 திருநாமம் இருந்ததுன்னா சொல்லி முடிச்சுட்டு போடுவேன். எந்த சொல்ல சொன்னாலும் அது ஒன்னத்தான் சொல்றதுங்கிற கடைசியிலே எனக்கு எதை சொல்றதுன்னே தெரியல. இப்போ கண்ணனை கூமாறு அறிய மாட்டேன். கடைசியில சொல்றதுக்கு வார்த்தையே கிடைக்கலன்னு விட்டார். நாமும் சொல்றதுக்கு வார்த்தை கிடைக்கலங்கிறோம், ஆழ்வாரும் சொல்றதுக்கு வார்த்தை கிடைக்கலங்கிறார். ஆனா ரெண்டுத்துக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. நமக்கு ஆசையே இல்லை, வார்த்தை கிடைக்கலங்கிறோம். அவர் எல்லா வார்த்தையும் அவனைத்தானே சொல்றது, எதை சொல்றதுன்னு தெரியலையேங்கிறார். இது பெரிய வேறுபாடு 2 பேருக்கு. இப்போ நாம அஜ்ஞானத்தால சொல்ல முடியலங்கிறோம், அவர் ஞானம் அதிகமா போயிட்டதுனால இப்ப சொல்ல முடியலங்கிறார். பாசுரம் புகழ்நல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, கண்ணன் என்கோ, மால் என்கோ, 4 வேத பயன் என்கோ, நுடங்கு கேள்வி இசை என்கோ, சாதி மாணிக்கம் என்கோ, சபைகள் பொன் முத்தம் என்கோ. சாதி மாணிக்கம், மாணிக்கம்னு சொல்லுவேனா, முத்துன்னு சொல்லுவேனா, பவளம்னு சொல்லுவேனா, ரத்தனம்னு சொல்லுவேனா, எந்த சொல்ல சொன்னாலும் அது கண்ணனையே கடைசியா போய் சொல்றது இல்லையோ. கண்ணனை கூமார் அறிய மாட்டேன். சகல சப்தங்களும் அனந்தனையே சொல்லும். அதனாலதான் 1000 பேர் உடையவாளன். இங்க பீஷ்மாச்சாரியர் சாதித்தார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். புருஷோத்தமன் புருஷர்களுக்குள்ள ரொம்ப உத்தமன் அபிப்பிராயம். புருஷோத்தமனுக்கு 2-3 அர்த்தம் சொல்லுவா. தாமரை கண்ணன் புருஷோத்தமன் ஒரு அர்த்தம், சூரிய மண்டல மத்தியவர்த்தி புருஷோத்தம, சூரிய மண்டலத்துக்குள்ள நாராயணன் சேவை சாதிக்கிறான் இல்லையோ, அவன புருஷோத்தமன் சொல்லுவார்கள். அர்த்தப்படி பார்த்தா புருஷன், புருஷ உத்தரன், புருஷ உத்தமன், 3 வகையா புருஷர்களை பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன், இந்த புருஷோத்தமங்கிறது இப்ப பகவானை பத்தி சொல்றது. இந்த இடத்துல இந்த நாடிக்கு நடுவுல படுத்திருந்த ஜீவாத்மான்னு யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா பரமாத்மா இந்த நாடிக்கு நடுவுல எல்லாம் படுத்துட்டே இருக்க போறது இல்ல. அந்த ஜீவாத்மா தான் வெளியில போறதுக்கு வழி தெரியாது, இங்க படுத்துட்டு போறானே தவிர. இப்ப புருஷோத்தமன் இருக்கு, அப்ப புருஷன்னா நாடிக்கு நடுவுல படுத்துட்டு இருப்பான், அதுலயே வசந்தவன் பெருமான் போல் இருக்குன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இது புருஷோத்தமங்கிறது தனித்து பரமாத்மாவை சொல்றது. ஏற்கனவே ஜீவாத்மாவை பத்தி பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். புருஷோத்தமன் யாரு தெரியுமா? எனக்கு நாளைக்கு ஒருத்தரை தான் நல்லது பண்ண போறாருன்னா இன்னைக்கே அவருக்கு கெடுதல் பண்ணிட்டேன்னா புருஷர்கள்ல அதமன் நான் தான், ரொம்ப தாழ்ந்தவன். எனக்கு நாளைக்கு ஒருத்தர் நல்லது பண்ண போறாரு, திரும்ப நன்றி இன்னைக்கே காட்டுட்டேன். அவருக்கு என்ன கெடுதல் பண்ணமோ இன்னைக்கே முடிச்சுட்டேன். அடுத்து நடுவாந்தரம், அவன் பாடுவானே தேவையில்லை.
எனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணா நான் திரும்ப நல்லது பண்ணுவேன். இந்த பாடு கொஞ்சம் தேவையில்லை. அதோட வசந்தன் யாரு தெரியுமா? எனக்கு தீயது பண்றவனுக்கு கூட நன்மையே செய்து விடுகிறான் இல்லையோ அவனைத்தான் புருஷோத்தமன்னு சொல்லுவோம். 3 பேர் இப்ப புருஷாதம, புருஷ மத்தியம, புருஷோத்தம. அதமர்கள் நல்லது செய்யறவாளுக்கும் தீங்கு பண்ணி விட்டுடுவா. தேடு இருக்கு, பூரான் மாதிரி ஜந்துக்கள்லாம் இருக்கே, அது கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பத்துல இருந்து குழந்தை வெளியில வந்து பிறக்கும். பிறக்கச்சே தாயோட வயத்தை புழு பொழந்துண்டு முதுக உடைச்சுட்டே வெளியில வந்து பிறக்கும். இது நமக்கு தாய் தன்னாழி பாவம். கர்ப்பம் பண்ணதை உடைச்சுன்னு வெளியில வந்து பிறந்து சொல்லியோ. அதனால தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யறதை விட இந்த யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்ய போறாளோ அவளுக்கே திரும்ப தீமை செஞ்சு விடுறது அது ரொம்ப தாழ்ந்தது. அடுத்து நல்லத்துக்கு நல்லது செய்யும். இப்ப தென்னை மரத்துக்கு நாம தண்ணீர் குத்தினோம்னா அது தேங்காய் கொடுக்கும். பசுமாட்டுக்கு புல்லு கொடுத்தோம்னா அது பால் கொடுக்கும். நாம நல்லது செய்து அது திருப்பி நல்லது செய்யறது இல்லையோ அது தேவையில்ல, நடுவாந்தரம். வசந்தம் தெரியுமா? எனக்கு தீமை செய்ய போறவனுக்கு திரும்ப நான் நன்மை செய்யறேனே. சந்தன மரத்தை வெட்டுகிறது கோடரி. அந்த கோடரியால சந்தன மரத்தை வெட்டுவன். சந்தனம் என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய வாசனையை தன்னை வெற்ற கோடரியினுடைய முனையிலேயே ஏத்திடும். சேதேபி சந்தன தருகு சுரபயதி முகம் குட்டாரஸ்ய. குட்டாரம்ங்கிறது கோடரி. இந்த கோடரியால வெட்டினோம்னா அந்த முனை கமகமான மணக்க ஆரம்பிக்கிறது. சுவாமி மரத்தை வெட்டித்தே மணக்கிறது என்ன? தாம் வெட்டுப்பட்டாலும் தம் மனத்தை அந்த கோடரியில ஏத்துறது இல்லையோ. இந்த சந்தனத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும் புருஷோத்தமனா எப்படி இருக்கணும். நமக்கு எத்தனை பேர் தீமை செய்தாலும் திரும்ப நன்மை செய்தோம்னா புருஷோத்தமன் தான். இதை வேற உத்தரம் செய்ய மாட்டா, பெருமான் தானே செய்வன். அதனாலதான் புருஷோத்தமன் சாதித்தார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்திரேன. அவன் 1000 திருநாமங்களாலே பாடுனுட்டார். 1000 திருநாமங்கள் 1000 திருநாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்றோம் இல்லையோ. சுவாமி 1008 தானான்னு கேட்பா. அப்படின்னு ஒண்ணு இல்ல. இப்ப ராமனுக்கு சஹஸ்ரநாமம் இருக்கு, அதே போல கண்ணனுக்கு சஹஸ்ரநாமம் இருக்கு, வராகனுக்கு சஹஸ்ரநாமம், நரசிம்மனுக்கு சஹஸ்ரநாமம், எல்லாருக்கும் சஹஸ்ரநாமம் உண்டு. ஆனா பிரசித்தமா தெரிஞ்சது சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் தான். மத்ததெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும். நரசிம்ம சஹஸ்ரநாம, ராம சஹஸ்ரநாம, கிருட்ட சஹஸ்ரநாம. சாமி சஹஸ்ரநாமம்னு சொன்னோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மட்டுமே தானே சொல்லுது. ஸ்ரீ ஜெயந்தி எதை சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போடும். மற்றபடி வாமன ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, ராம நவமி சேர்த்து சொல்லணும். ஜெயந்தி அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி மட்டும்தான் சொல்லும். மற்ற ஜெயந்தி அது சொல்லவே சொல்லாது. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா சிவ சம்பிரதாயத்திலே ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டுறேன்னு அர்த்தம். ஏன்னா கோயில்னா ஸ்ரீரங்கத்தை மட்டுமே தான் அது குறிக்கும். கோயில் பெரிய கோவில்னு சொல்றோம், ஸ்ரீரங்கத்தை மட்டுமே சொல்லுவார்கள். அதே போல இந்த இடத்துலயும் சஹஸ்ரநாமம்னு சொன்னோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1008 தான் குறிக்கும். எம்பெருமானுக்கு 1008 தான் திருநாமங்களானா ஒரு 1000 தொகுக்கப்பட்டதே தவிர அதுக்குன்னு அது 1000 தான்ங்கிற அர்த்தம் இல்லை. ஏன் 1000 தான் சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருங்க. கீழே அனந்தன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அவனை அந்தப்படுத்த முடிஞ்சா அவன் திருநாமங்களை அந்தப்படுத்தலாம். அவனை எப்ப அந்தமே படுத்த முடியாதோ அவன் திருநாமங்களை அந்தமே படுத்த வாய்ப்பில்லை. அவனை ஒரு எல்லைக்குள்ள உட்படுத்த முடிஞ்சான்னா திருநாமத்துக்கு எல்லை ஏற்பட, அவனுக்கும் எல்லை இல்லை, அவன் திருநாமங்களுக்கும் எல்லை இல்லை. ஆனா 1000 சொல்றோம். என்ன புருஷ சூக்தம் எல்லாருக்கும் தெரியும். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்ததிஷ்ட தசாங்குலம். சஹஸ்ர சீருஷா புருஷா 1000 தலையுடைய சிவன் நாராயணன். சஹஸ்ராட்சா 1000 கண்கள். சஹஸ்ரபாத் 1000 திருவடிகள். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா. திரிவிக்ரமனாக அவதரித்த காலத்தே உலகத்தை தாவி அளந்தான். புருஷோத்தம் வித்யா அழகா சொல்றது புருஷ சூக்தம். இந்த கேட்டுட்டு அழகா கேள்வி கேட்டார். 1000 தலைன்னு சொன்னீர், அப்ப 1000 தானே இருக்கணும். வாஸ்தவம். அப்ப 1000 திருநாமம் தான். நாம உடனே அவரை பார்த்து கேட்டோம், 1000 தலைன்னு சொல்லது நியாயம். ஆனா புருஷ சூக்தத்துக்கு கொஞ்சம் கணக்கு சரியா தெரியாது. இல்லைன்னா பெருமாளுக்கு ஒரு தலைக்கு ஒரு கண்ணு இருக்கு. இந்த ரெண்டு எங்கேயோ தப்பு இருக்கு. இப்போ என்ன சாஸ்திர வாக்கியம் அப்படின்னா சஹஸ்ர சீருஷா புருஷா 1000 தலைன்னு சொல்லித்தா, சஹஸ்ராட்சா 1000 கண்ணுன்னு. சுவாமி தலைக்கு ஒரு கண்ணா இருக்கும், தலைக்கு 2ன்னு இருந்தா திசஹஸ்ரம்னு சொல்லி இருக்கணும் இல்லையோ. 2000 சொல்லிக்க வேண்டிய புருஷோத்தம் 1000 தான் சொல்றது. அப்ப என்ன ஒத்த காலோடைய பிரம்ம உட்காந்து இருக்கு. கால் 2 தான் இருக்க போறது. பின்ன சஹஸ்ராட்சா மறுபடியும் 1000 கால்னு ஏன் சொல்றதுன்னா இந்த சஹஸ்ரங்கிறது 1000 குறிக்கிற எண்ணிக்கை இல்லை, பின்ன அளவில் அடங்காததுங்கிறத குறிக்கிற எண்ணிக்கை. அதனாலதான் இங்க கணக்கே சரியா வரல பாருங்க. 1000 தலைன்னு சொல்லியிருந்தா 2000 கை 2000 கால் 2000 கண்ணு சொல்லியிருக்கணும். அது சொல்லவே இல்லை. பின்ன எதுக்கு 1000 சொல்லிட்டு ஓரளவு 1000 1000 அர்த்தமே தவிர ஒரு 1000 தான் வரையறைப்படுத்தி விடவே முடியாது. சில பேர் கிராமத்துல எல்லாம் பேசணும், ஒரு 19 பேர் வந்திருந்தான்வா. எத்தனை பேர் வந்திருந்தான்னு கேட்டா 19 பேர். அது 10 20 30 40 ஒன்னும் தெரியாது, சுமாரா சொல்றதுங்கிற மூல்யம். அந்த மாதிரி இது ஓரளவுக்கு எண்ண முடியாதுங்கிறதுக்காக 1000 சொல்லித்தே தவிர இத்தனை தான்ங்கிறதுக்காக 1000 பேர் கிடையாது. ஆழ்வார்கள் இதை பல இடத்துல பிரயோகம் பண்ணி காட்டினார்கள். 1000 தான் திருநாமங்கிறதை. திருமங்கை ஆழ்வாரை பத்தி அழகான சரித்திரம். பேர் 1000 உடையான் என்னால்
பெயர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்னாள். சிறிய திருமடங்கிற அற்புதமான பிரபந்தம். அவசியம் தமிழ் பற்று இருக்கிறவர்கள் வாங்கி வாசிக்க வேண்டிய பிரபந்தம். அத்தனை அழகா இருக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம். திருமங்கை ஆழ்வார் பாசனமே தனி அழகு. அதுல இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டும் அந்த சீர் அமைத்தா போலே சங்கத்தமிழே முதற் சங்கத்திலிருந்து இன்னி வரைக்கும் அந்த தமிழ் பாசனம் ஆறுமில்லைங்கிறது கம்பருடைய காட்டப்பட்ட நிரூபணம். கம்பர் தான் சொல்லிட்டு போனார், இடைக்காடர் சொல்றார், சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள் சொல்றார். இவ அத்தனை பேர் தொல்காப்பியத்திலேருந்து இன்னி வரைக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சிறிய திருமடல்ல ஏற்பட்ட முதற் சீர் இருக்கும் இல்லையோ, அது எதுகமோன வராப்பல் அமைத்ததை எந்த கவிஞனுமே இன்னி வரைக்கும் அமைச்சதில்லைன்னு சொல்லுவார்கள். தமிழ் கவி பாடணும் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக திருமங்கி ஆழ்வார் பாடல, அவர் பக்தி தலையெடுத்து தான் பாடினார். ஆனா தானே அது அமைந்து போய் சொல்லி ஆழ்வாருடைய பாசுரத்திலே அதுல சொல்றார், ஒரு கட்டுவிச்சி கொரத்தி, அந்த கொரத்திய கூப்பிடுறா இப்ப திருமங்கி ஆழ்வாருடைய தாயார். அழகான சின்ன கதை, வேடிக்கையான கதையும் கூட. கொரத்தி எது கூப்பிட்டான்னா பெண். திருமங்கி ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். ஆழ்வார்கள்லாம் தாங்களே தங்களை பெண்ணா நினைச்சுடுவா. பகவான நாயக்கன் காதல்னா வச்சு பாசுரம் பாடுறதுக்கு ஆரம்பிப்பா. இப்ப திருமங்கி ஆழ்வாருக்கு பெண் பாவனை. பரகால நாயகின்னு அவருக்கு திருநாமம். பரகாலன்னு திருமங்கி ஆழ்வாருக்கு பேர், பராங்குஷன்னு நம்மாழ்வாருக்கு பேர். ரெண்டு பேருக்கு நாயிகா பாவம் வரும். அவர் பராங்குஷ நாயகி ஆழ்வர், இவ பரகால நாயகி ஆழ்வர். இந்த பரகால நாயகிக்கு இப்ப மயக்கம் ஏற்பட்டு பார்த்தா தாய் ஏதோ பூதமோ பிரேதமோ பிசாச்சமோ பிடிச்சுடுத்து இந்த பெண்ணுக்கு. இதை யார் பிடிச்சிருக்கான்னு கொரத்திய கூட்டு குறி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா. கொரத்திய கூட்டா அவளுக்கு கட்டுவீச்சின்னு பேர். அவ கிட்டக்கு வந்தா அங்கிருந்து இந்த பெண்ணை பார், கட்டுவீச்சி எவ்வளவு தானு கட்டப்பட்டா பத்தியா, பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள், பனிநடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எட்டுணை போதென்குடங்காள் இருக்ககில்லாள். இந்த பெண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலே யார் இவளுக்கு என்ன பண்ணான்னு மெய்யே கட்டுவீச்சி சொல். கட்டுவீச்சி உண்மை பேசு, பொய் பேசக்கூடாது. இவள் பேர்ல யார் ஆவேசித்தார்கள்னு சொல். என்ன இந்த கட்டுவீச்சியை பிடிச்சு கேட்டா. கட்டி வச்சு உடனே ஆட்டம் ஆட ஆரம்பிச்சா. அவளுக்கெல்லாம் ஆவேசம் வந்து ரொம்ப உடனே குரத்தி குறி சொல்றதுக்குள்ளே அவ என்ன பண்ணாலாம், சீரார் சுழகில் சிலனில் பிடித்திரியா, வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா. உடலத்தை நடுங்கிறது, ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா, கை நடுங்கிறது, அப்படியே மூத்துல இருந்து வேர்வையா கொட்டுறது. ஒரு முறத்தை எடுத்துன்னு வாங்க, முறத்தை எடுத்துன்னு வந்து சீரார் சுழகில் சிலனில் பிடித்தெரியா, நெல்ல பிடிச்சு போட்டா சோழிய பிடிச்சு எரிஞ்சா அது இப்படி விழுந்தா இந்த பலன், இப்படி விழுந்தா இந்த பலன் எல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. சீரார் சுழகில் சிலனில் பிடித்தெரியா, வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா. பார்த்துட்டு திடீர்னு பேசாம உட்கார்ந்துட்டா குரத்தி. தாயாருக்கெல்லாம் அப்பதான் இப்ப ரொம்ப ஆசை. ஐயோ கண்டுபிடிச்சுட்டா போல் இருக்கா, அதுதான் இவ வாய பொத்தின்னு இருக்கா. இந்த ஜோசியர் இடத்துல கொண்டு போய் ஜாதகத்தை கொடுப்போம், அவர் வாங்கி நன்னா பார்ப்பார். பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு நமக்கு ஒரு திருப்தி. ஆனா அந்த இடத்துல பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் அவர் பேசாம இருந்தாருன்னா எங்கேயோ வம்பு இருக்குன்னு உடனே நம்ம மனசு அலப்பாயறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்து முடிச்சவர் சொல்ல வேண்டியதானே, ஏதோ தெரிஞ்சு விட்டார் போல் இருக்கு, நம்ம வாழ்க்கையில பெரிய கட்டம் இருக்குன்னா இது ஒண்ணு இப்ப அவர் சொல்லி நாம தெரிஞ்சுக்க வேண்டாம். பிறந்த அன்னைக்கே அது நிச்சயமாயிடுது. எப்ப பிறந்திருக்கமோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சுப்படுது. இது பயப்பட்டு இருக்கிறது அன்னைக்கு பயப்பட்டு இருக்கணுமே தவிர இன்னைக்கு இவர் கையில ஜாதகத்தை கொடுத்து நான் பயந்துட்டே இருக்க வேண்டாம். இப்போ ஜாதகம் பார்க்கலாம், ஜோசியம் உண்மை, அது ஆறு இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு நித்தப்படி அடிய தீர்த்தமாடுறதுக்கு ஒரு ஜோசியக்காரரை போய் நான் பார்த்துட்டு இருக்கணும்னா இது நடக்கவே நடக்காது. சாஸ்திரம் சொன்னதுக்காகத்தான் நாம வாழ்ந்து இருக்கமே தவிர இந்த கோள் சொன்னதுக்காக நம்மால வாழ்வது முடியாது. வாழலாம், ஆவாவாடு கொடுக்க வேண்டிய மரியாதையோட கொடுத்து நிறுத்திக்கணும். அத்தனை மரியாதையை ராமன் ஒருத்தனுக்கு கண்ணன் ஒருத்தனுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர அவனுக்கு கொடுக்கிற அதே நிலையை கண்டிப்பா கிரகங்களுக்கு சிவயிட்டவர்கள் கொடுக்க போறதே கிடையாது. அதனால பார்த்தோம்னா சீரார் சுழனில் சிலனில் பிடித்தெரியா, பிடித்தெரிந்து பேச ஆரம்பித்தா யாருன்னு தெரிஞ்சுட்டேன். ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவன நான். ஆறு வந்து பீடிச்சிருக்கான், ஆவேசித்தது ஆறுன்னு தெரிஞ்சுட்டேங்கிறாள் தவிர சொல்லவே மாட்டேங்கிறான் அந்த குழந்தை. இப்போ இந்த தாயார் வந்து கேட்டா, கொஞ்சம் சொல்லுடே யார் இவள் பேர்ல ஆவேசித்தான்னு கேட்டா. அப்பதான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா, ஆறானுமல்லன் அறிந்தேன் அவன நான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மத்தாராலே கண்மாறி காத்ததுதான், ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின் ஊரா நிறமே துலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும். அவன் ஆறு தெரியுமா, பேர் 1000 உடையான் என்னாள், பெயர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். ஒரே வார்த்தையில பதில் சொன்னாலாம், 1000 பேர் இருக்கிறவன் தான் உன் பெண்ணை பிடிச்சுட்டான் போ சொல்லுட்டா. அவள் நாம பார்த்தோம், இப்படி கூட ஒருத்தனுக்கு பேர் உண்டா? 1000 பேர் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு பேர் உண்டானா சிவன் நாராயணன் ஒருத்தனுக்கு தான் அந்த திருநாமம். இப்ப சொன்னது என்னன்னு, பேராயிரம் உடையான் நாள், 1000 பேர் இருக்கிறவன் நாளாம். எம்பெருமானுக்கு 1008 திருநாமங்கள் இருக்கிறது. இப்ப ஆச்சரியம் இல்லை. 1009வது என்ன தெரியுமா, 1008 திருநாமங்கள் படைத்தவன் அப்படிங்கிறது 1009வது திருநாமம். 1008 இருக்கிறது கூட எம்பெருமானுக்கு ஆச்சரியம் இல்லை. இப்போ சாஸ்திரம் தேவோ நாம சகஸ்திரவான்னு சொல்லித்து, நாம சகஸ்திரவான்
இது ஒரு தனி பேர். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா 1000 பேர் உடையவன். இதுதான் எம்பெருமானுக்கே இப்ப தனி பெயர். அவர் சொன்னா பேராயிரம் உடையான் என்னாள், இவன் தான் 1000 பேர் பிடிச்சவன். பிடிச்சு விட்டான், வாயை திறந்து சொன்னாலும் தாயாருக்கு இன்னும் புரியல. அவன் ஆறுன்னு கொஞ்சம் கையால காட்டேன்னு காட்டினான். திரும்பி பெயர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். ஆகாசத்துல மேக கூட்டங்கள் போயிட்டுதான் இந்த குரத்தி அதை கை காமிச்சிட்டா.